தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட தலைவர் பழக்கடை மணி மற்றும் மாநில செயலாளர் பிரகாஷ்குமார் ஏற்பாட்டில் அண்ணாமலை நற்பணி மன்றம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக நெல்லை டவுனில் உள்ள நெல்லையப்பர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடைபெற்றது. இதில் அண்ணாமலை நீண்ட ஆயுளுடனும் நல்ல உடல்நலத்துடனும் மக்கள் பணியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு 1000 மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அண்ணாமலை நற்பணி மன்ற தலைவர் வேல்கண்ணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், ஆலோசனை குழு உறுப்பினர் சிவசுப்பு, மாவட்ட செயலாளர் சின்னத்துரை, சட்டமன்ற பார்வையாளர் துறை, மாவட்ட செயலாளர் முருகன், வர்த்தக பிரிவு நிர்வாகி சண்முவேல் பாண்டியன், களக்காடு ஒன்றிய தலைவர் சுடலைக்கண்ணு மற்றும் சுகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் அண்ணாமலை அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் இதுபோன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர். வணக்கம். இன்று எங்கள் தலைவர் திரு கே அண்ணாமலை ex-IPS அவர்களுடைய 42வது பிறந்த நாள். இந்த நன்னாளை சேவை நாளாக முன்னெடுத்து எங்கள் அண்ணாமலை நற்பணி மன்றத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பல நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செய்து அனைத்து மக்களின் பேர் அன்புடனும் ஆதரவுடனும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாளை இந்த மாதம் முழுவதும், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே எங்க அண்ணாமலை நற்பணி மன்றத்தின் சார்பாக நாங்கள் இந்த ஐயா அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லையப்பர் காஞ்சிபுரி அம்மன் கோயிலில் திரு அண்ணாமலை அவர்களுடைய பெயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து 1000 மரக்கன்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பயணம் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் உடல் ஆரோக்கியத்துடன் தொடர்ந்து மக்கள் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கோயிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. நன்றி, வணக்கம்.